சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டக்கின்ஸ் ஃபேமிலி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தேங்காவை யூஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் பார்க்க போகிறோம். வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு இன்ஸ்டண்ட்டாக இந்த ஸ்வீட் செஞ்சிடலாம். பாதாம் முந்திரி பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாதி மூடி தேங்காவை மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பேன் எடுத்துக்கலாம். 3 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். கட் பண்ணி வச்சுருந்த பாதாம் முந்திரியை சேர்த்துக்கலாம். நல்ல கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்ல கலர் மாறிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். 2 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். 2 செகண்ட் நல்லா நெய்யில் வறுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. இப்போ அரைச்ச தேங்காய் பூவை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பூவை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறமா தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். பாதி மூடி தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 1/4 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்தா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கூடுதலாக வேணும்னா கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். மில்க் பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். செக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், அதனால் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நெய்யில் வறுத்து வச்சுட்ட முந்திரி பாதாமை சேர்த்துக்கலாம். மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக நாட்டு சக்கரை வச்சு ரெடி பண்ணியாச்சு. இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.